மிக முக்கியமாக வடகிழக்கு மக்களை பொறுத்தளவில் ஒரு அரசியல் தீர்வற்ற நிலையில் அவருடைய பொருளாதாரம் மிக பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தது. மட்டக்களப்பு ஏழை கிராமங்களுக்கு கூட இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் மிக முக்கியமான விடயமாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிலம் சூறையாடப்படுகின்ற பொழுது அல்லது நில ஆக்கிரமிப்பு நடக்கின்ற பொழுது பல்வேறு செயற்திட்டத்தின் ஊடாக திணைக்களம் அல்லது சட்ட ரீதியாக அவர்களுக்கு காணியை கொடுத்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்று ஒரு நிலப்பகுதியை சூறையாடுவதற்கான தேர்தல் காலங்களின் போது மக்கள் எல்லோரும் மக்கள் சக்திக்கு பின்னால் சென்ற ஒரு தருணத்தை நாங்கள் பார்க்க இருந்தாலும் மட்டக்களப்பு மக்கள் ஒரு சாதனை புரிந்து சாதித்த ஒரு எண்ணத்தை தோற்றுவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழரசு கட்சி மீது அதிகம் கற்றுக்கொண்டவர்கள் மட்டக்களப்பு மக்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் நீங்கள் எல்லாரும் அந்த மக்கள் சக்திக்கு பின்னால் செல்லும் போது நீங்கள் ஏன் தமிழரசு கட்சியை தெரிவு செய்தீர்கள்? மக்கள் உங்களை எவ்வாறு தெரிவு செய்தார்கள்? இது பற்றி மிக முக்கியமான ஒரு விடயம். தற்போது பிரதேச சபை தேர்தல் காலம் இருக்கின்ற காரணத்தினாலும் இது பற்றிய ஒரு தெளிவான பதிலை கூற வேண்டிய தேவை இருக்கின்றது. மிக முக்கியமாக நாம் ஒரு வைத்திய துறையிலிருந்து அரசியல் துறைக்கு பெறுவதற்குரிய சூழ்நிலை எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே 17 காலமாக யுத்தத்துக்கு முடிவிட்ட பின்பு பாரிய நெருக்கடிகள் இருந்தன. மிக முக்கியமாக வடகிழக்கு மக்களை பொறுத்தளவில் ஒரு அரசியல் தீர்வற்ற நிலையிலே அவருடைய பொருளாதாரம் மிக பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தது. அந்த விடயத்தை கருத்தில் கொண்டு அவற்றை கட்டியெழுப்பதற்கான எந்த விதமான ஒரு நடவடிக்கைகளையும் கடந்த கால அரசுகள் செய்யவில்லை. ஆக குறைந்தது நம் அரசியல் தீர்வு பயணத்தின் சமாந்தரமாக இந்த பொருளாதார ரீதியாக மட்டக்களப்பு மாவட்டத்தை வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதற்கோ அல்லது வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பதற்காக இந்த அரசியல் பயணத்தை அந்த மக்களுடன் ஆரம்பிக்க நினைத்திருந்த பொழுது பல்வேறு வகையான சூழ்நிலைகள் இருந்திருந்தன. இருந்தாலும் பல விடயங்கள் மிக முக்கியமாக நான் தமிழ் தேசிய உறவுடன் தான் எனது பயணம் இருந்திருந்தது. பல்கலைக்கழக காலங்களில் நான் மருத்துவர்களோட மாணவர் ஒன்றியத்தின் செயலாளராக இருந்த பொழுது பல்வேறுபட்ட தமிழ் சார்ந்த நிகழ்வுகளில் நான் பங்கேற்றிருந்திருந்தோம். மிக முக்கியமாக பொங்குதமன் நிகழ்வுகளை நாங்களே அந்த காலத்திலே என்னுடைய மாணவர் ஒன்றியத்தின் ஊடாக கொண்டு சென்றோம் எங்களுடன். அது மட்டுமல்லாது தமிழரசு கட்சி அன்றைய தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்தது. அதற்கான பிரச்சார நடவடிக்கைகளின் போது நாம் பல்வேறுபட்ட பகுதிகளிலே யாழ்ப்பாணத்திற்கு பயணித்திருந்தோம். மக்களின் மனநிலை மிக முக்கியமாக பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை, வாழ்வாதாரத்தை நிறுத்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்ற பொழுதிலும் அவர்களுக்கும் கூட அடிப்படையாக நம் தமிழ் தேசியம், தமிழ் உணர்வு, தமிழ் சுயநிர்ணய பற்றிய எண்ணக்கருத்துக்கள் எதிர்பார்ப்புகள் இருந்தன. அது மட்டுமல்ல, நான் மிக முக்கியமாக ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். கடந்த காலங்களிலே தமிழ் மக்களுக்காக பல்வேறு நெருக்கடிகள், பல்வேறு கலை சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது மிக முக்கியமாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் நிலம் சூறையாடப்படுகின்ற பொழுது அல்லது நில ஆக்கிரமிப்பு நடக்கின்ற பொழுது பல்வேறு செயற்திட்டத்தின் ஊடாக தொல்பொருள் திணைக்களம், கரையோர திணைக்களம், வன இலாகா, வன ஜீவராசி மற்றும் மட்டக்களப்பு நகர கட்டமைப்பு திட்டங்கள் ஊடாக பல்வேறு காணிகளை சூறையாடி ஏலவே மிக குறைந்த அதிகாரமான மாகாண சபையில் கூட காணி அதிகாரம் கொடுக்கப்படாத சூழ்நிலையிலும் மத்திய அரசு கடந்த காலங்களில் காணிகளை தமிழ் மக்களின் பிரதேசங்களின் காணிகளை கவனீகம் செய்வதற்கான பல்வேறு செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்தியிருந்தது. இந்த இதுக்கு மிக உதாரணமாக அம்பாறை திருவண்ணாமலையிலே ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர் விகிதாசார பிரதிநிதித்துவம் எவ்வாறு தற்போது மாற்றப்பட்டிருக்கின்றது, அங்கு காணிகள் எவ்வாறு சூறையாடப்பட்டு குடியேற்றங்கள் நிகழ்த்தப்பட்டு கிழக்கு மாகாணத்திலே தமிழ் மக்கள் எவ்வாறு இன விகிதாசார பரம்பரை மாற்றியமைக்கப்பட்டு அவருடைய ஒரு ஸ்திரத்தன்மை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையிலே இவற்றிற்காக எதிராக போராடுவதற்கும் இவற்றிற்கான உரிமைகளை கொண்டு செல்வதற்கும் மிக சிறந்த கட்சியாக தமிழரசு கட்சி இருந்தது. அது மட்டுமல்ல, ஒரு வானொலி அலை தேசிய மக்கள் சக்தி நாடு முழுவதும் இருக்கின்ற பொழுதிலும் அவர்களது கடந்த கால நடவடிக்கைகளை கூர்ந்து கவனித்தால் மிக தெளிவான ஒரு உண்மை புலப்பட்டிருந்திருக்கும் சகலருக்கும். அவர்கள் ஏவிபியாக இருக்கின்ற பொழுது வடகிழக்கு
இணைப்பை எதிர்த்திருந்தார்கள். அதை சட்ட நடவடிக்கையின் மூலம் பிரித்தார்கள். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை எதிர்த்தார்கள். ஆக குறைந்தது இந்தியா ஒரு அழுத்தத்தின் ஊடாக தமிழ் மக்களுக்கு ஒரு மாகாண சபை உரிமையை 13ஆம் திருத்த சட்டத்தில் கொடுத்த போது கூட இந்தியாவுக்கு எதிராக பாரிய போராட்டங்களை நடத்தியிருந்தார்கள். மற்றும் சுனாமியால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நெருக்கடியான சூழ்நிலையிலும் ஒரு பொருளாதார கட்டமைப்பை கொண்டு வருகின்ற பொழுது அதை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்த இல்லாமல் செய்திருந்தார்கள். அன்றைய அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்த தற்போதைய ஜனாதிபதி ஊடாக விலகியிருந்தார். இவ்வாறான கடந்த கால நிகழ்வுகளை எதிர்நோக்கி நாம் பார்த்தால் எதிர்காலத்தில் நிச்சயமாக அவர்களுடைய ஆட்சி தமிழ் மக்களுக்கு எந்த விதமான ஒரு உரிமையை பெற்றுக் கொடுப்பதாகவோ தமிழ் மக்களின் உரிமையை பாதுகாப்பதாகவும் இருக்காது என்று தெளிவான எண்ணக்கரை எனக்கு இருந்தது. அந்த அடிப்படையில் தமிழ் மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்கின்ற தமிழ் மக்களுக்காக போராடுகின்ற தமிழ் மக்கள நெருக்கடிகளிலே உடனிருந்த கட்சியாக தமிழிசை கட்சியினூடாக எனது அரசியல் பயணத்தை ஆரம்பிப்பதற்காக ஒரு எண்ணத்தை நான் மேற்கொண்டு அதன் மூலமாக எனது பயணத்தை ஆரம்பிக்கிறேன். இந்த கட்சியினூடாக நீங்கள் இணைந்திருந்தாலும் மக்கள் உங்களை தெரிவு செய்திருந்தாலும் குறிப்பாக அந்நிய நாட்களாக பேசுபொருளாக மாறிக்கக்கூடிய விடயம் பற்றி இந்த மயிலத்தமிழ் மாதவனை பிரச்சனை பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தி இன்னும் அதற்கான முற்றுமுழுதான தீர்வு கிடைக்கப்படாத வண்ணம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. எனவே அதற்கான தீர்வு கிடைக்கப்பெறுமா? அந்த மக்களுக்கு என்ன விடியல் ஒன்று உதயமாகக்கூடிய நிலை காணப்படுகிறது என்பதை உங்களிடம் அறிய வேண்டும். மிக நிச்சயமாக மட்டக்களப்பின் அடிப்படையான பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால் மட்டக்களப்பின் பொருளாதார நிலைத்தன்மை விவசாயம், கால்நடை, மீன்பிடியை நம்பியே இருக்கின்றது. எந்தெந்த காலப்பகுதிகளிலே இந்த விவசாயம் அல்லது கால்நடை மீன்பிடித்துறை பாதிக்கப்படுகின்றதோ அன்றைய காலப்பகுதியில் மிக நெருக்கடியான ஒரு பொருளாதார நிலைமை மட்டக்களப்பு மாவட்டத்தில் தோற்றுவிக்கப்படும். மிக முக்கியமாக மிக அதிகளவான ஒரு வெப்பம் அல்லது உலர் காலநிலை நிலவுகின்ற சந்தர்ப்பத்தில் வறட்சி நிலவுகின்ற காலகட்டத்தில் அல்லது அதிகளவாக மழைவீழ்ச்சி வெள்ளம் பெறுகின்ற காலப்பகுதியிலே மீன்பிடித்துறையும் விவசாயத்துறையும் கால்நடை துறையும் பாதிக்கப்பட்டால் மட்டக்களப்பு மாவட்டத்திலே உண்மையாகவே ஒரு பண பரிமாற்றம் அல்லது பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு மக்களின் வாங்குதிறன் அல்லது வாழ்வுத்திறன் பாதிக்கப்படும். அந்த அடிப்படையில் இந்த பகுதியில் ஒன்றான இந்த கால்நடைகளின் மேய்ச்சல் தரை விவகாரம் மிக உயிர்த்துடிப்பானது, உயிர்நாடியானது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே மிக அதிகளவான கால்நடைகள் இருக்கின்றன. அந்த கால்நடைகள் முழுமையாக அரசு திட்டத்தின் மூலமாக பதிவு செய்யப்படாது இருந்த போதிலும் ஓரளவாக ஒரு 4 லட்சம் அல்லது 5 லட்சத்திற்கும் அதிகமான கால்நடைகள் மாவட்டத்தில் இருப்பதாக பல்வேறு கணக்கெடுப்புகள் கூறுகின்றன. இந்த கால்நடைகளை நாம் நவீன கால்நடை வளர்ப்பு முறை மூலம் தீவனம் கொடுத்து வளர்த்து அதனூடாக மக்கள் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. அதற்குரிய மேய்ச்சல் தரை இருக்கின்ற பொழுது விவசாயம் பெரும்போகம் சிறுபோகம் நடக்கின்ற பொழுது இந்த மேய்ச்சல் தரைக்கு மாடுகளை அனுப்பி அவற்றை பாதுகாப்பதன் மூலமே என்னுடைய பொருளாதாரத்தின் ஒரு பகுதியை மக்கள் பண்ணிக்கொள்ள முடியும். இவ்வாறு உயிர் துடிப்பான ஒரு உயிர்நாடியான விடயத்தில் மேய்ச்சல் தரையை அபகரிக்கின்ற நடவடிக்கையானது மிக ஒரு கொடூரமான அல்லது மக்களை ஏமாற்றுகின்ற அல்லது தமிழ் மக்களை ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாக்குகின்ற நடவடிக்கையாக நான் பார்க்கிறேன். அந்த விடயத்தில் கடந்த காலத்தில் அரசுகள் மிக தீவிரமாக கடந்த காலத்தில் இருந்த மாகாண ஆளுநர் கூட இந்த விடயத்தில் அவர் பதவி போன பின்பு கூட அந்த பகுதியிலே புத்த சிலைகளை வைத்து விகாரங்களை அமைப்பது, மக்களை குடியேற்றுவது அல்லது ஒரு சட்ட ரீதியாக அவர்களுக்கு காணியை கொடுத்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் இங்கே ஒரு இடப்பகுதியை சூறையாடுவதற்கான சிங்கள பௌத்த தேசியர்களின் அடிப்படையான நிகழ்ச்சித்தின் மூலம் அவர்கள் முன்பு சென்றார்கள். அந்த காலப்பகுதியிலே பல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. அந்த காலத்திலே பல போராட்டங்கள் நடைபெற்றது. மிக முக்கியமாக தமிழக கட்சி அந்த போராட்டத்திலே பங்கெடுத்து மக்களோடு மக்களாக சென்று கொண்டிருக்கிறது. இன்று வரையும் வருடங்கள் கடந்து அந்த மயிலத்தமிழ் மாதவனை போராட்ட நிகழ்வுக்கான அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சித்தாண்டிலே அந்த மக்கள் தொடர்ச்சியாக அந்த போராட்டங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்றைய அரசு அதனை கடந்த காலத்திலே நீதிமன்றம் கூட தீர்ப்பு வழக்கியிருந்தது அவர்களை உடனடியாக அகற்றி அவர்களுக்கு வேறு இடங்களிலே காணிகளை கொடுத்து அந்த நிலத்தை மேய்ச்சல் தரையாக அறிவித்து அதற்குரிய நிவாரண நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டிய தேவையை
நீதிமன்றம் அறிவித்திருந்தது கூட கடந்த கால அரசுகளோடு வன்போக்கான நிகழ்வானது அவர்களுடைய நிகழ்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் செய்திருந்தார்கள். ஆனால் புதிதாக வந்திருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி, சமத்துவம் பேசுகின்ற கட்சி, இனவாத மில்லியர்கள் கூறுகின்ற கட்சி நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்தி அதை உடனடியாக ஒரு பதிவு செய்து பண்ணி அந்த காணியை மேய்ச்சல் தெரிய கொடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு எந்த விதமான பிராயத்தனம் காட்டவில்லை. கடந்த மாவட்ட அபிவிருத்தி ஒரு கூட்டத்தில் கூட நாங்கள் இது சம்பந்தமாக கேள்வி எடுத்திருந்தோம். எனக்கு அதிகாரம் அவர்கள் இருக்கின்றது, அதை பார்ப்போம், பார்த்துக் கொள்வோம் என்ற ஒரு மடுப்பதான பதிலையே சொல்லியிருந்தார்கள். ஆனால் இந்த விடயத்தில் அதற்குரிய தீர்வு கிடைக்க வேண்டும். நிச்சயமாக தீர்வு கிடைக்கும் வரை எமது போராட்டம் தொடரும். இந்த மக்களுடனான போராட்டத்தில் நாம் தொடர்ந்து பயணிப்போம் என்று கூறிக்கொண்டு அந்த ஒரு உறுதியான தீர்வு வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் உங்களுக்கு இருக்கின்றது. ஏனென்றால் எமது மாவட்டத்தின் அடிப்படையான பொருளாதாரத்தை பலவீனப்படுத்துவதன் மூலம் மக்களை ஒரு நிற்கதியான நிலைக்கு கையேந்தவர்களாக வைத்துக் கொண்டிருப்பதன் பேரினவாத சூழ்ச்சியை இந்த அரசாங்கம் கொண்டு செல்லுமானால் அது அவர்களுக்கு எதிர்காலத்தில் மட்டக்களப்பில் மிக பாரதூரமான எதிர்ப்பாகவும் அவர்களுக்கு ஒரு அவருடைய அரசியல் எதிர்காலத்தில் சூன்யமாக்குவதாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன். அதனுடைய தீர்வை சகல வழிகளோடாக, நீதிமன்றத்தின் ஊடாக, போராட்டங்களின் ஊடாக நியாயமான விடயத்திலே கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையாக இது இந்த தேர்தல் முடிந்து, பொதுத்தேர்தல் முடிந்து அதற்கு பின்பு வரவு செலவு திட்டம் மற்றும் இந்த உள்ளாட்சி தேர்தல் மற்றும் வெள்ளநட்டம் இருந்த காரணத்தினால் பாதி அளவு முன்னெடுக்கப்படவில்லை. இதற்கு பின்னராக அதிலே மிகவும் ஒரு ஈடுபாட்டோடான ஒரு ஒத்துழைப்பான நடவடிக்கைகளை நாம் கொண்டு செல்ல இருக்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே பெருமளவான காணிகள் சுவீகரிக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது. குறிப்பாக மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர் நீங்கள். எனவே மக்கள் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனை, நில அபகரிப்பு, காணி அபகரிப்பு, இதை தாண்டி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதாவது தனிப்பட்ட பிரச்சனைகள் பொதுவான விடயங்களை குறிப்பிடுகின்றேன். டாக்டர் ஸ்ரீநாத், அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் அவர்கள் தீர்த்து வைத்திருக்கக்கூடிய ஒரு தீர்வுகள், அபிவிருத்திகள் அப்படி என்றால் நீங்கள் அவற்றை நீங்கள் குறிப்பிட முடியும். முக்கியமாக நாம் தேர்வு செய்து ஒரு 6 மாத காலப்பதிவாக என்பது இந்த விடயங்களில் ஒரு விடயம் காணி சம்பந்தமான விடயங்களிலே நாம் மத்திய அரசின் செயற்பாடுகளின் ஊடாக நடைபெறுகின்ற இந்த காணி அபகரிப்பு அல்லது அவர்களோட காணி அதிகாரத்தை செலுத்துகின்ற நடவடிக்கைகளுக்கு எல்லா இடங்களிலும் எங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். முதலாவது இந்த வேலையிலாக மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக சேர பயிற்சி செய்கின்ற பொழுது வாகனையிலே பாரிய அளவு ஒரு வன்முறையான நடவடிக்கைகளை மூலம் அந்த மக்களை விரட்டி அவர்களுக்கு எதிராக வன்முறைகளை பிரிவித்து அவர்கள் குடிசைகளை எதிர்த்து அவருடைய சொத்துக்களை நாசப்படுத்திய பொழுது நாம் அந்த இடத்தில் சென்று அதற்கு எதிரான நடவடிக்கைகளாக பிரதேச செயலகத்தின் ஊடாக ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி இந்த மக்களுக்கு காணியை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கையினை மேற்கொண்டிருக்கின்றோம். அவற்றின் ஊடாக பிரதேச செயலாளர் அந்த காணியை மக்களுக்கு பெற்றுக் கொடுத்துக் கொள்வதற்கான செயற்திட்டத்தினை ஆரம்பித்திருக்கின்றார். அவற்றினை நாம் அமைச்சரவை கூட்டத்தில் பிரஸ்தாபித்திருக்கின்றோம். அதற்குரிய சரியான தீர்வை தருவதாக வன இலாகாவில் இந்த நாட்டுக்கு பொறுப்பான அதிகாரியும் அந்த அமைச்சர் அவர்களும் உறுதியளித்திருந்தார்கள். இதற்கு உரிய தீர்வு நாங்கள் ஏற்படுத்தி அந்த மக்களுக்கு அந்த காணிகளை தொடர்ச்சியாக வசிப்பதற்கும் சீலை பயிற்சிக்கும் கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை ஏற்படுத்துவதோடு உறுதிமொழி அளித்திருக்கின்றார்கள். அடுத்த கட்டமாக பல்வேறுபட்ட பிரதேசங்களிலே மக்களுக்கு தேவையான குடியிருப்பு தேவையான காணிகளை அடையாளம் கண்டு அவர்கள் வசிக்கின்ற பகுதிகளை அவர்களுக்கு உறுப்புடைய காணிகளாக மாற்றுவதற்கு வாகரை மற்றும் செங்கடி பிரதேசங்களிலே நடவடிக்கைகள் எடுப்பதற்குரிய ஆயத்த நடவடிக்கைகளை பிரதேச செயலாளர்களுக்கு நாம் கூறியிருக்கின்றோம். இது சம்பந்தமாக எதிர்வரும் மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்திலும் மக்களுக்கு அவ்வாறான காணிகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை மிக செல்வோம். அதுக்கு அப்பால் மத்திய அரசின் ஊடாக பல்வேறுபட்ட வகையிலே பல்வேறுபட்ட திணைக்களங்களின் ஊடாக தொல்பொருள் மற்றும் வன இலாகா, வன ஜீவராசிகள் மற்றும் நகர அபிவிருத்தி, சுற்றாடல் அமைச்சின் ஊடாக மற்றும் கடற்கரை திணைக்களங்கள் ஊடாக எடுக்கப்படுகின்ற காணிகளை ஒரு சட்ட அனுகூலத்தை பயன்படுத்தி மக்களின் காணிகளை சூறையாடுகின்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக
போராட்டமும் நடவடிக்கைகளும் அமையும். அதற்கு அப்பால் மாவட்டத்திலே கைவிடப்பட்ட காணிகள் இருக்குமானால் அவற்றை அடையாளப்படுத்தி மக்களின் இந்த பிரதேசத்துக்குரிய மக்களின் அபிவிருத்திக்காக அவர்கள் தொழில் செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக பல்வேறுபட்ட வகையிலே நாங்கள் முன்மொழிவுகளை அந்தந்த அமைச்சரவையின் ஊடாக செய்திருக்கின்றோம். குறிப்பாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் முந்திரியும் காணிகளை மக்களுக்கு சிறு பகுதிகளாக கொடுத்து அதற்கு அவர்கள் அபிவிருத்தி செய்து ஒரு தொழிற்சாலைகளை இயக்குவதற்கான நடவடிக்கைகளை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட செயலகத்தின் ஊடாகவும் அமைச்சரவையின் ஊடாகவும் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பு செய்திருக்கின்றோம். அதுக்கு அப்பால் வாகரையிலே பாரிய அளவிலே இருமனை அகழ்வுக்காக பாரிய நிறுவனங்கள் சுற்றாடல் பாதுகாப்பை பற்றி கவலைப்படாமல் கொண்டு செல்கிற நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துவதற்காக நடவடிக்கைகளுக்கு தற்காலிகமாக அந்த அனுமதி பத்திரத்தை தடை செய்திருக்கின்றோம். அதுக்கு அப்பாலும் எமது கட்சியின் அடிப்படையில் எல்லோரும் இணைந்து சட்ட ரீதியற்ற முறையில் மக்களுக்காக அவர்கள் வாழ்விடத்தில் தேவையான காணிகள் கொடுக்கப்படுகின்ற பொழுது அது சட்ட ரீதியான முறையில் கொடுத்து எதிர்காலத்தில் அவர்களுக்கு உறுதுடைய காணிகளாக மாற்றிக் கொள்வதற்கும் பாரிய அளவில் நிதி பல கம்பெனிகள் அல்லது செயற்திட்டங்கள் அபிவிருத்தி என்ற போர்வையில் காணிகளை ஒரு சுற்றாடல் நடைமுறைகளுக்கு எதிராக பெற்றுக்கொண்டு அவருடைய பொருளாதார நலனுக்காக பயன்படுவதற்கு எதிர்ப்பாக எமது போராட்டம் தொடரும். அதுக்கு அப்பால் பொருளாதார நடவடிக்கைகளுக்காக இந்த மக்களின் பங்களிப்புடன் செய்யப்படுகின்ற செயற்திட்டங்களுக்கு அதை ஆராய்ந்து அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். மற்றது எஞ்சியுள்ள கிராமங்களிலே இந்த மரங்கள் மாதவனை மற்றும் பல்வேறுபட்ட இடங்களிலே நீச்சல் கரைகளை கொடுப்பதற்குரிய செயற்திட்டங்களை நாம் முன்னின்று செயற்படுத்தி அதை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். அதுக்கு அப்பால் கடற்கரை ஓரல் பிரதேசங்களிலே பல்வேறுபட்ட வெளி மாவட்டங்களிலிருந்து வருகின்ற மீனவர்கள் இங்குள்ள பிரதேசங்களை அபகரித்து இங்குள்ள மக்களின் தொழில் வாழ்வாதாரங்களை பாதிப்பதன் மூலமாக தங்கள் தொழிலை வளப்படுத்திக் கொள்வதற்கு நாங்கள் ஒரு அனுமதிக்க முடியாது. குறிப்பாக கதிரவழி போன்ற பிரதேசங்களில் செயற்பாடுகள் கடந்த மாதம் பாகலையில் நடைபெற்ற பொழுது அதற்கு எதிராக பிரதேச செயலாளர் முழுதாக நடவடிக்கையை முன்னகர்த்தி அதை தடுத்து நிறுத்தியிருக்கின்றோம். இதற்கு அப்பால் பல்வேறுபட்ட இடங்களில் தொல்பொருள் திணைக்களத்தின் ஊடாக நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்துவதற்கு எதிர்காலத்தில் பாரிய செயற்திட்டங்களை நாம் கொண்டு செல்ல இருக்கின்றோம். குறிப்பாக இது சம்பந்தமாக நாம் பௌத்த மற்றும் மத நல்லிணக்க அமைச்சின் ஊடாக ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். தொல்பொருள் திணைக்களத்திற்கு பல தமிழ் தொல்பொருள் ஆய்வாளர்களையும் பல்கலைக்கழக நிபுணர்களை இணைத்துக் கொண்டு உரிய முறையிலே அந்த விடயங்களை கையாள வேண்டும். தனியே பௌத்த சிங்கள தேசியவாத தொல்பொருள் நடவடிக்கைகளை முன்னிறுத்த வேண்டாம் என்றும் நாங்கள் கேட்டிருக்கின்றோம். இவ்வாறு பல்வேறுபட்ட வகையிலே ஒரு குறிப்பிட்ட 6 மாத கால பகுதியிலே மிக குறுகிய காலம் எங்களுடைய எல்லா செயற்பாடுகளும் மாவட்டத்தின் காணி வளத்தை பாதுகாப்பதாகவும் இங்குள்ள மக்களுக்கு அவற்றை பெற்றுக் கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளாகவே அமைந்திருக்கின்றன. தொடர்ச்சியாக இது ஒரு விஸ்தரித்த வகையில் நுட்பமான முறையிலே கொண்டு செல்வதற்காக நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். இது சம்பந்தமாக மாவட்ட மட்டத்தில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் ஊழலற்ற ஒரு தன்னலம் அற்ற ஒரு பொதுநலம் உள்ளவர்களை இணைத்துக் கொண்டு ஒரு பயணமாக அமைகிறது. பல விடயங்களை நீங்கள் மக்கள் மத்தியில் நிலைநிறுத்துகிறீர்கள், மக்களுக்காக பல விடயங்களை செய்திருக்கிறீர்கள். நானே இந்த கேள்வியை தொடுத்திருந்தேன் என்றால் டாக்டர் ஸ்ரீநாத் அவர்கள் வேலையை ஓடிக்கொண்டிருக்கிறார். மக்கள் மத்தியில் என்ன விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மையிலேயே மக்களுக்கு புலப்படாத வகையில் என்றால் நீங்கள் ஒரு பெரிய பப்ளிசிட்டியை விரும்பாதவர்கள் என்றுதான் நினைக்கின்றோம். குறிப்பாக நீங்கள் எவ்வளவு விடயங்களை செய்திருந்தாலும் பொது வழியிலே நீங்கள் அதிகமாக உங்களுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாகவும் பதிவு செய்திருக்கிறீர்கள். அந்த அச்சுறுத்தல் இருப்பதாக பதிவு செய்வதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? தற்பொழுதும் அது உண்மையிலே இருக்கின்றதா? அது பற்றி நிச்சயமாக நான் ஒரு சாதாரணமாக எனது வைத்தியத்துறையில் இருக்கின்ற பொழுது தனியே மக்களுக்கான சேவையிலே ஒரு பயணம் அமையும். அந்த இடத்திலே எதிரானவர்கள் எதிராளிகள் என்று இருக்கிறது கொண்டவர்கள் என்று இருக்க மாட்டார்கள். ஆனால் அரசியல் பயணம் என்று மாற்றிக்கொண்ட பொழுது மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளுக்கும் சட்ட ரீதியற்ற முறையில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மிக உதாரணமாக சட்டவிரோதமான முறையிலே மிக முதலாவதாக மண் அகழ்வு நடந்த பொழுது அதற்கு எதிராக குரல் கொடுத்து அதை ஒரு சட்ட ரீதியான முறையிலே மாற்றுவதற்கான செயற்திட்டத்தை நான் முதலில் ஆரம்பித்தேன். அந்த அடிப்படையிலே மண் அகழ்வு
பாரிய அளவிலே மண் கொள்ளை இடம்பெற்ற நிகழ்வு இப்போது குறைந்திருக்கின்றது. முதலிலே உங்களுக்கு தெரியும், பார்த்தீர்களானால் கடந்த காலங்களிலே லொரியாக மண்கள் பல மாவட்டங்களுக்கு இங்கிருந்து பல்வேறு சட்ட ரீதியற்ற முறையிலும் ஒரு சில சட்ட அதிகாரங்களை பயன்படுத்திக் கொண்டு பாரிய அளவிலும் நடைபெற்றது. இந்த நிகழ்வானது பாரிய அளவு குளங்களை சேதப்படுத்துவதாகவும் அணைக்கட்டுகளை சேதப்படுத்துவதாகவும் வாய்க்கால்களை சேதப்படுத்துவதாகவும் நாம் கண்கூடாக காணக்கூடியது. நாம் பாராளுமன்ற உறுப்பினர் வந்த போது செய்த முதலாவது வேலை இது. சிறிய அளவு சட்ட ரீதியாக செய்கின்ற மணல் அகழ்வுகள் உரிய முறை செய்கின்றவர்கள் கூட பாதிக்கப்பட்டிருந்த பொழுதும் மாவட்டத்திலே பாரிய மண் கொள்ளையை நாம் கருத்தில் எடுத்திருக்கின்றோம். மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தினூடாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதற்கு அப்பா பல்வேறு இந்த வடிசாராயம், கசிப்பு போன்ற நிகழ்வுக்கு எதிராக நாம் குரல் கொடுக்கின்றோம், வன்முறைகளுக்கு எதிராக குரல் கொடுக்கின்றோம். இதற்கு அப்பால் இந்த பனையிலாக திணைக்களங்கள் மற்றும் பனஜீவராசிகள் திணைக்களங்கள் எதிராகவும் பல்வேறு இடங்களில் நாம் குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அவர்கள் சட்ட ரீதியின் அடிப்படையில் இந்த மக்களின் அடிப்படையான கலாச்சார வாழ்விடங்களை புறந்தள்ளி என்ன செய்கிறார்கள் என்றால் அவருடைய காணிகளை பறித்து அவர்கள் காலங்காலமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் போதிய அளவு அந்த விடயஞானமின்றி அவர்கள் உரிமைகளை பெற்றுக் கொண்டிருக்கவில்லை. யுத்த காலத்திலே அவர்கள் அவற்றை விட்டு நீங்கிருந்த போது காடுகளாக மண்டி ஏற்பட்ட நிலையை பயன்படுத்தி கொண்டு வனையிலான திணைக்களம் எல்லை கற்களை போட்டு அந்த மக்களை விரட்டி அடிக்கின்ற செயற்பாடுகள் இருக்கின்றன. கடந்த வாரை நடைபெற்ற நிகழ்வில் கூட அவர்கள் துப்பாக்கியை வைத்து அந்த மக்களை மிரட்டி இருக்கிறார்கள். இந்த இடத்திலே மிரட்டி அவர்கள் தொலைபேசிகளை பறித்துள்ளவர் சொன்ன வசனம், இந்த இடத்தில் பிரதேச செயலாளர்கள் வந்தாலும் சரி மற்றும் உங்களுடைய பிரதேசத்துக்குரிய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வந்தாலும் சரி அவர்களுக்கு எதிராக எங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும் என்று துப்பாக்கியை காட்டி மிரட்டியிருக்கிறார்கள். இதற்கு அப்பா உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் தேர்தல் சமயங்கள் கூட பல்வேறு வன்முறைகள் நடைபெற்றிருக்கின்றன. பொது தேர்தல் நடந்திருக்கின்றது, பின்பு பிரதேச சபை தேர்தல் நடக்கிறது, நாம் பிரச்சாரம் செய்ய வேண்டியிருக்கின்றது. பல்வேறு நடவடிக்கைகளில் நாங்கள் இந்த கடந்த காலங்களில் ஏற்பட்ட ஈஸ்வர் குண்டுவடிக்காக சம்பந்தமான நியாயம் போன்ற நடவடிக்கைகள் மட்டுமல்லாது கடந்த காலங்களிலே இன வன்முறைகள் மூலம் நடந்த நடவடிக்கைகளுக்காக இராணுவத்தினர் நடத்திய இந்த வலை முகாம்கள், சித்திரவதை முகாம்கள் சம்பந்தமாக குரல் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது. எமது பயணம் பாராளுமன்றத்துக்காக கொழும்பு நோக்கி செல்கின்ற பொழுது பல இடங்களில் போராட்டங்கள், கலவரங்கள் நடக்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் என்ற நிலையில் இருக்கின்றது. மக்களின் பிரதிநிதிகள் அடிப்படையில் மக்களுக்காக சட்ட ரீதியாக குரல் கொடுக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் பிழையான விடயங்கள் நடக்கின்ற பொழுது அதற்கு எதிராக குரல் கொடுக்கின்ற சந்தர்ப்பங்களில் எங்களுக்குரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் மிக பிரதானமாக இருக்கும். இது சம்பந்தமாக நல்ல சந்தர்ப்பங்களிலே நாம் பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பியிருக்கின்றோம். சபாநாயகரும் இது சம்பந்தமாக எழுத்து மூலமான விண்ணப்பத்தை கொடுத்திருக்கின்றோம். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கு கொடுத்திருக்கின்றோம். இந்த விடயத்திலே தேசிய மக்கள் சக்தி மிக அலட்சிய போக்குடனும் தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்க தேவையில்லை, மத்திய பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கினால் ஒரு சமச்சீர்த்த தன்மை இருக்கும் என்ற அடிப்படையில் நடந்து கொள்கின்றது. ஆனால் இருந்த போதிலும் ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர் அடிப்படை அவர்களுக்கும் பல முன்னாள் கடந்த காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்களுக்கும் பாதுகாப்பு தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்று மிகவும் தெளிவான ஒரு செய்தி, பாராளுமன்றத்திலே 25 பேர் இருக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட அளவான பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு சார்ந்த அமைச்சர்கள் பாதுகாப்பும், ஒரு குறிப்பிட்ட சார்ந்த எதிர்கட்சியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் சரி பாதுகாப்பற்ற நிலைமை காணப்படுகின்றது. சமத்துவம் பேசுகின்ற தமிழ் மக்கள் தேசிய கட்சி இந்த விடயத்தில் ஒரு சமத்துவமற்ற முறையிலும் எதிர்காலம் தீர்க்கரசமற்ற முறையிலும் நடந்து கொள்கின்றது என்பது மிக தெளிவாக நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானது. மக்கள் பிரதிநிதிகளுக்கு அந்த விடயங்களில் மிக தெளிவாக பாராளுமன்றத்தின் நாட்டில் பாராளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த காலங்களில் எல்லாம் வழங்கப்பட்ட மாதிரி வழங்கப்பட வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கையாக இருக்கின்றது. பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்றது. நிச்சயமாக உங்களுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் பெருமளவாக இருக்கிறது என்பதை கூறக்கூடிய இந்த நேரத்தில் இன்னொரு விடயம் ஞாபகம் வருகிறது. மட்டக்களப்பு எல்லை கிராமங்களுக்கு கூட இந்த பாதுகாப்பு அச்சுறுத்தல் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. அதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? மிக முக்கியமாக இந்த எல்லை கிராமங்களிலே மக்கள் இப்போது அந்த பதட்டமற்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட
அந்த இல்லை கிராம மக்களை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகள் அல்லது அவர்களுடைய அரசு சார்ந்த நடவடிக்கைகளில் ஏதாவது முருகல் நிலை ஏற்பட்டாலும் சரி, அந்த இடங்களில் மக்களுடைய போராட்டங்கள் நடைபெற்றாலும் சரி, அவர்களுக்கு ஒரு உத்தரவாதமான நிலைமை வேண்டும். ஏனெனில் கடந்த காலங்களிலே இந்த மேய்ச்சல் திரைகளை வைத்திருந்த மக்கள் அங்கு செல்வதற்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்தது. அங்கிருந்த காவல்துறை சரியான பாதுகாப்பை வழங்கியிருக்கவில்லை. ஆனால் மேய்ச்சல் தரையிலே காணியை ஆக்கிரமித்திருந்தவர்கள் அந்த மேய்ச்சல் தரைக்கு செல்கின்ற கால்நடைகளை சுட்டு அவற்றிலே தங்கள் ஒரு அறவழித்தனத்தை தெளிவாக காட்டியிருந்தார்கள். இந்த விடயத்திலே நாட்டில் நடக்கின்ற பல்வேறு சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுது அந்த மக்களுக்கான பாதுகாப்பும் மிக கனகச்சிதமாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இந்த விடயத்திலே அரசாங்கம் மிக தெளிவாக ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். நாட்டிலே பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை, தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை என்று கூறிக்கொள்கின்ற தேசிய மக்கள் சக்தி இதிலே தெளிவான நடைமுறையை பின்பற்ற வேண்டும். பாதுகாப்புக்கு மிக அதிகளவான நிதியை ஒதுக்குகின்றார்கள். நாங்கள் கேட்ட பொழுது பாதுகாப்பு என்பது மிக முக்கியம், இதனுடைய கூடுதல் தேவை நிதியை ஒதுக்கும் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கு பல்வேறு இடங்களிலே மிக முக்கியமாக ஊடகவியலாளர்கள் மற்றும் நீதித்துறை சார்ந்தவர்களும் கூட பல்வேறு இடங்களிலே அச்சுறுத்தல் நிலவுகின்றது. அவற்றுக்குரிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதே போன்று இல்லை கிராமத்தில் உள்ள மக்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஏனெனில் ஏதாவது பதட்டமான சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டால் அவர்களுக்குரிய உத்தரவாதம் அங்கு இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இவ்வாறான விடயங்களில் அரசாங்கம் மிக கரிசனமாக தாங்கள் நிதியை மிச்சப்படுத்துகின்றோம் என்று கூறிக்கொண்டு பல்வேறு வகையான நடவடிக்கைகளிலே பல இடங்களிலே பணங்கள் வீண் விரயமாக்கப்படுகின்ற பல விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த விடயத்திலே ஒரு அசமந்த போக்கும் ஒரு சுயகௌரவம் பாதிக்கப்படுகின்ற நிகழ்வாகவே அவர்கள் பார்த்துக் கொள்கிறார்கள் தான் இந்த பாடக இருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் கூறியது போன்று இந்த மாதிரியான விடயங்களை பார்லிமென்றில் எத்தனை தடவை நீங்கள் கூறியிருக்கிறீர்கள்? நான் தனியே எனக்கு கிடைக்கின்ற ஒரு 2 தடவை நான் அனுப்பியிருக்கின்றேன். சபா பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல தடவை அனுப்பியிருக்கின்றார்கள். மற்றும் எதிர்கட்சியில் இருக்கின்ற பல்வேறுபட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இது சம்பந்தமாக மிக அதிகளவான தடவைகள் தங்கள் கரிசனையை கொண்டு பல்வேறு வகை அடிப்படையிலே இது சம்பந்தமாக கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள், குரல் எழுப்பியிருக்கிறார்கள். சபாநாயகர் கூட நாங்கள் அனுப்பிய கடிதத்திற்கு உடனடியாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சுக்கு இது சம்பந்தமாக பாதுகாப்பை வழங்குமாறு ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். ஆனால் இந்த விடயத்தில் அரசாங்கமும் அமைச்சும் ஒரு அசமந்த போக்கான விடயத்தையும் ஒரு தங்களுடைய சுயகௌரவத்தை பாதுகாக்கின்ற விடயமாகவும் பார்க்கின்றதை ஒழிய மக்களுடைய பாதுகாப்பை பற்றி பெரிய அளவு அக்கறை செலுத்துவதாக எனக்கு தெரிகிறது. ஆனால் தமிழகம் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கிறது. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையிலே தங்களால் செய்யக்கூடிய சில பாதுகாப்பு நெறிமுறைகள் இருக்கிறது இல்லையா? அவற்றை மக்களுக்கு நீங்கள் பெற்றுக் கொடுக்க முடியுமா? அல்லது உங்களுடைய பாதுகாப்பே இதற்கு கேள்விக்குறி என்ற நிலையை மறுப்பீர்கள்? நிச்சயமாக பாதுகாப்பு என்ற அடிப்படையிலே அது ஒரு அரசாங்கத்தின் ஒரு நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட பாதுகாப்பை நாங்கள் எங்களுக்கு இருக்கின்ற எங்களுடைய ஆளுநரின் ஊடாக அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக அல்லது அரசியல் கட்சி தொண்டர்கள் ஊடாக தற்போது பார்த்துக் கொள்கின்ற நிலைமை இருந்தாலும் ஆனால் அது ஒரு முழுமையான செயற்பாடாக கொள்ள முடியாது. அது அரசாங்கத்தின் பாரிய பொறுப்பு. பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை பாதுகாக்க வேண்டியது மிக பாரிய பொறுப்பு இருக்கின்றது. அவர்கள் இந்த இடத்தில் ஏன் வரட்டு கௌரவம் பார்க்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அவர்கள் முன்னாள் ஜனாதிபதிக்கு மேலதிகமான பாதுகாப்பை கொடுப்பது என்பதும் தேவையற்ற ரீதியில் உள்ள பாதுகாப்பை அகற்றுவது என்பதும் வேறு விடயம். அந்த விடயத்தையும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அடிப்படையாக இருந்து பாதுகாப்பு உத்தியோகர்களை நியமிப்பது என்பது வேறு விடயம். இந்த விடயத்திலே அவர்கள் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாதவர்கள் உண்மையிலே மக்களின் பாதுகாப்பை எவ்வாறு சரியான முறையில் கொண்டு செல்வார்கள் என்பது கேள்விக்குறியான விடயம். ஏன் பல பகுதிகளில் அதே செய்திகள் சொல்லப்படுகின்ற வகையில் பல பாதாளர்களோ கோஷிகளாக இருந்தாலும் சரி, சட்டவிரோத நடவடிக்கைகளாகவும் சரி, பல்வேறு பாதுகாப்புக்கு கொண்டு நடவடிக்கைகள் நடந்தாலும்
அதுக்கு முழு பொறுப்பு கூற வேண்டிய விடயம் பாதுகாப்பு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சையும் பாதுகாப்பு அமைச்சையும் சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கின்றது. நடந்து முடிந்த பின்பு விரைவாக முடிவெடுத்து விட்டோம், அதற்குரிய நடவடிக்கை எடுத்து விட்டோம் என்பது மட்டும் பாதுகாப்பான விடயம் அல்ல. நடப்பதற்கு முன்பே அதை தந்திருக்க வேண்டிய பாரிய பொறுப்பு இருக்கின்றது. மிக உதாரணமாக ஈஸ்வர் குண்டு தாக்கல் நடந்த பின்பு அதற்குரிய பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகள், பல்வேறு ஆய்வுகளின் மூலம் இவற்றை தடுத்திருக்கலாம் என்று பல்வேறு வகையான கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அவ்வாறு செய்யாமல் விட்டுவிட்டு நடந்து முடிந்த பின்பு அந்த இழந்து போன உயிர்களையும் அந்த இழந்து போன உறவுகளையும் இவ்வாறு மீட்டுக் கொடுப்பது. ஆகவே இந்த விதத்திலே ஒரு சுயகௌரவமும் ஒரு வரட்டக்கௌரவம் பார்க்காது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு இந்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இப்பொழுது நீங்கள் பல்வேறுபட்ட விடயங்கள் பாதுகாப்பு தரப்பு சார்ந்த நிறைய விடயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தினீர்கள். குறிப்பாக இன்னொரு விடயத்தை கொண்டு சென்றிருக்கிற இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அந்த பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விடயம். டிஎம்பிபி கட்சியினுடைய உறுப்பினர் சிவரேச துரைச்சந்திரகாந்த் பிள்ளையார் என அழைக்கப்படக்கூடியவரை சாடி இருந்தார். எனவே அவர் சிறைச்சாலைக்கு சென்று தண்டனையும் பெற்றிருந்தார். ஆனால் தற்பொழுது வரை அவர் அந்த பிரச்சனையில் தான் ஈடுபடவில்லை என்பதை தான் ஏற்றுக்கொள்கிறார், அதை மறுத்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு இது தொடர்பில்லை, அவர்களாக உருவாக்கிய ஒரு விடயம்தான், அதற்கு தான் வேண்டாத வகையிலே தண்டனை அனுபவித்து வந்துவிட்டேன் என்று கூட அண்மை நாட்களாக அவர் கூறிக்கொண்டிருக்கிறார். அதை பற்றி உங்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கும்? இந்த ஆயுதங்கள் ஒப்படைக்கக்கூடிய விடயங்கள் சம்பந்தமாக நிச்சயமாக நாட்டிலே ஒரு வன்முறையற்ற கலாச்சாரம் இருக்க வேண்டும். ஏனெனில் மக்களுக்கு ஒரு சுதந்திரமானது நீதியானதுமான ஒரு அரசு செயற்பட வேண்டும். இந்த விடயத்திலே பல்வேறுபட்ட வகையான குற்றச்சாட்டுகள், பல்வேறுபட்ட வகையான கருதுகோள்கள் முன்வைக்கப்படுகின்றன. இதில் யதார்த்தமாக நடந்தது என்பது என்ன என்பது உண்மையிலே சரியான அளவு எனக்கு தெரியாது. ஆனால் எனது எதிர்பார்ப்பு என்னவென்றால் இந்த விடயங்கள் தீர்க்கமாக ஆராயப்பட்டு மிக கூடிய அளவு இதற்கு ஒரு முன்னுரிமை அளிக்கப்பட்டு குற்றவாளிகள் சரியான முறையிலே கண்டுபிடிக்கப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஏனெனில் பொதுமக்கள் இந்த கடந்த காலங்களில் சொல்லப்படுவது போன்று ஆட்சி மாற்றங்களுக்காகவோ அல்லது தங்களுடைய அரசியல்வாதிகளுடைய அடிப்படை தேவைகளுக்காகவோ இந்த அடிப்படையான பொதுமக்களின் உயிர்கள் காவு கொள்ளப்படக்கூடாது. இந்த விடயத்திலே இந்த அரசாங்கம் இந்த தற்போது கட்டடந்த வதைமுகாம் சம்பந்தமான விடயத்தை எடுத்திருக்கின்றது. மிக நல்ல விடயம். ஏனெனில் இவர் கடந்த காலங்களிலே குற்றம் செய்திருந்தாலும் அவை பற்றிய விசாரணைகள் முற்றுமுழுதாக மேற்கொள்ளப்பட வேண்டும். அது கட்டணந்த மட்டுமல்ல, கடந்த காலங்களிலே தமிழ் மக்களுக்கு எதிரான மிகப்பெரிய போராட்டம் தமிழ் மக்கள் சார்பாக நடத்தப்பட்டிருந்தது. தமிழக உரிமைக்காக அது ஒரு போராட்டம் நடந்தவர்களே. ஆனால் அந்த போராட்டத்தின் காலப்பகுதியிலோ அல்லது போராட்டத்தின் முடிவிலோ பாரிய அளவு மனித உரிமைகள் மீறப்பட்டிருக்கின்றன, மனித படுகொலைகள் நடந்திருக்கின்றன, இன பெருமளவு அளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு இராணுவ முகாம்களில் பல வலை முகாம்கள் இருந்ததாக வடக்கு கிழக்கிலே கூறப்படுகின்றது. பல்வேறு வகையிலே பெண்களுக்கு எதிரான அநீதிகள் பாரிய அளவிலே இழைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் ஒரு சம விரதியாக நடத்தப்பட்டிருக்கவில்லை. அவர்களுடைய பெண் என்ற அடிப்படையில் அவர்கள் பல துன்பங்களுக்கு ஆளாயிருக்கிறார்கள். ஆகவே இந்த விடயங்கள் மிக தெளிவாக விசாரிக்கப்பட்டு மட்டுமல்லாது வடகிழக்கிலே நடந்த படுகொலைகள், பாலியல் சம்பந்தமான வன்முறைகளோ அல்லது துன்புறுத்தல்கள் விசாரிக்கப்பட்டு அவற்றுக்கு எதிராக நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எமது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதே போன்றுதான் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் கூட உரிய குற்றவாளிகள் கண்டறியப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். அந்த அந்த குண்டுவெடிப்பிலேயே பாதிக்கப்பட்டவர்களுக்குரிய இழப்பீடுகளோ அவர்களுக்குரிய தீர்வுகள் மிக உறுதியான முறையில் கிடைக்கப்பட வேண்டும். எதிர்காலத்தில் இவ்வாறான குற்றச்செயல்கள், இவ்வாறான செயல்கள் இடம்பெறாது இருக்க வேண்டும். இதில் எந்த வித பாகுபாடுகளும் அரசியல்வாதி அதிகாரிகளா அல்லது சம்பந்தப்பட்ட படையினரா அல்லது சம்பந்தப்பட்ட அரசாங்கமாக இருக்க வேறுபாடின்றி உரிய தண்டனைகள் வழங்கப்பட்டு உரிய தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எனது நிலைப்பாடாக இருக்கிறது. நீங்கள் கூறியது போன்று பிள்ளையார் அவர்களை பொறுத்தவரை அண்மை நாட்களாக ஒரு கூட்டணியை அமைத்துக் கொண்டிருக்கிறார்.
கொண்டிருக்கிறார்கள். நீண்ட காலமாக விரிசலைப்பட்டிருந்த ஓரிருவர் இப்பொழுது திடீரென்று இந்த தேர்தலில் களமிறங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அமைத்திருக்கிறார்கள். ஆனாலும் கடந்த தேர்தலுக்கு முன்னதாக மக்கள் பெருமளவான ஆதரவினை கொடுத்திருந்தார்கள். அவர்களுடைய பின்புலங்கள் தெரிந்து அவர்கள் எவ்வாறு முன்னே காலகட்டங்களில் செயல்பட்டார்கள் என்பது எல்லாமே தெரிந்த மக்கள் கடந்த தேர்தலுக்கு முன்னதாக அவர்களுக்கு பெருமளவான ஆதரவை கொடுத்தவர்கள் தற்பொழுது இடம்பெற்றிருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி பின்புலமான அந்த தேர்தலின் போது அவர்களை முற்றுமுழுதாக புறக்கணித்திருந்தார்கள். மீண்டும் அவர்கள் மக்கள் தங்களை ஆதரிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். பிள்ளையான், கருணா, யாழேந்திரன் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். இதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? மிக முக்கியமான விடயம் கடந்த தேர்தலுக்கு முன்னர் இவர்கள் அனைவரும் அரசாங்க கட்சியை சார்ந்திருந்தார்கள். மட்டக்களப்பின் அபிவிருத்தி அல்லது கிழக்கின் அபிவிருத்தி என்ற அடிப்படையிலே இவர்கள் பயணம் அமைந்ததாக கூறிக்கொண்டார்கள். ஆனால் கடந்த காலங்களிலே தமிழ் மக்களுக்கு எதிராக பாரிய இன அழிப்பு செய்த அரசாங்கங்களுடன் பயணித்து அபிவிருத்திக்கு பயணித்தவர்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தின் அபிவிருத்தியை எவ்வாறு மேம்படுத்தினார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். சில விடயங்களிலே வீதிகளை போட்டுவிட்டோம், பல கட்டணங்களை அமைத்து விட்டோம் என்பது கூறுவது மட்டும் அபிவிருத்தி அல்ல. அது மக்களின் பொருளாதார முயற்சியை கொண்டு வரவும் இல்லை. மிக ஒன்று முக்கியமான உதாரணங்களை நாம் என்று சொல்ல வேண்டியிருக்கின்றது. நாம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்ட பின் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டோம். முதலாவது இந்த ஜாதி மனித மோதலின் சம்பந்தமாக பல்வேறு இடங்களிலே மக்கள் பாரிய அளவு பாதிக்கப்பட்டார்கள். அந்த இடங்களில் நாம் சென்று அந்த மக்களுடன் பிரச்சனைகளிலே பங்கேற்று அந்த வனஜீவராசிகள் திணைக்களத்துக்கு அந்த இடங்களிலே அறிவித்த போது அவர்களால் உரிய நேரத்திலே உரிய அளவு செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியவில்லை. கேட்டபோது அவர்கள் சொன்ன விடயம் 3 அலுவலகங்கள் மட்டும்தான் இருக்கின்றன. இந்த மாவட்டத்தை பாதுகாப்பதற்கு போதியதாக இல்லை. பக்கத்தில் இருக்கின்ற புறநறுவை அல்லது அம்பாறை மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 10-15க்கு மேற்பட்ட அலுவலகங்கள் இருக்கின்றது என்றும் அதில் பாரிய ஆளணி இருக்கின்றது. இங்கு நாங்கள் ஒரு 5 ஆளணியை சேர்ந்தவர்கள் மட்டுமே இவ்வாறான. அப்ப இந்த இடத்தில் இந்த யானை மோதலில் அவர்கள் என்ன விதமான மக்களின் பாதுகாப்பை அல்லது கிழக்கின் பாதுகாப்பை மேற்கொண்டார்கள். அடுத்தது நாங்கள் இந்த நெல்லின் விலை பல வருடங்களுக்கு பின்பு பல போராட்டங்களுக்கு பிறகு இந்த முறை ஜனவரி மாதத்திலே நெல்லை அரசாங்கம் வாங்குவதாக உறுதியளித்து ஒரு விலையை தந்திருந்தது. விவசாயிகளும் பாதிக்கப்படக்கூடாது, மக்களும் பாதிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் ஒரு விலையை தந்திருந்தார்கள். ஆனால் அவற்றை வாங்குவதற்கு இங்கே போதிய அளவு ஆளணி இருக்கவில்லை. 8 அதாவது நெல்லை சேர்த்து வைக்கின்ற ஸ்டோர் சொல்லுவாங்க, கரிமாக்கல் ஸ்டோர் இருந்தும் ஒரு முக்கியத்தர் மட்டும் இருந்தார். நாங்கள் உடனடியாக இந்த நெல்லை வாங்குங்கள், அரசாங்கம் காசு ஒதுக்கிதா சொல்லியிருக்கிறதா சொன்னார். எனக்கு காலனி பற்றாக்குறை இருக்கிறது, நான் எல்லா இடங்களுக்கும் செல்ல முடியாதுன்னு சொல்லி கடந்த காலங்களிலே பல பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்கியதாக கூறிக்கொண்டார்கள். தங்களின் கோரிக்கைக்கு 1 லட்சம் வேலை வாய்ப்புகளை வழங்கியதாக கூறினார்கள். ஆக அடிப்படையான மக்களின் இந்த யானை மோதல் பாதுகாப்புக்கான விடயங்களையோ அல்லது இந்த நெல் சந்தைப்படுத்தும் சபையோடாக நெல் வாங்குவதற்குரிய ஆளுமையை கூட நிரப்ப முடியாத அபிவிருத்தியை செய்கின்ற அமைச்சர்களாகத்தான் இவர்கள் இருந்திருக்கிறார்கள். அடிப்படையில் நீங்க பார்த்தீர்களா, இவர்கள் சொல்கின்ற அபிவிருத்தி என்பது அரசாங்கம் தனது வரவுசெலவினத்தின் ஊடாக மக்களிலிருந்து புறப்படுகின்ற வரியை எல்லா மாவட்டங்களுக்கும் பிரித்து கொடுக்கின்ற பொழுது மற்றது பல்வேறு நாடுகள் கடனாக கொடுக்கின்ற தொகையையும் அது இவர்கள் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அந்தந்த மாவட்டங்களுக்கு வழங்கப்படுகின்ற நிதியை தங்களின் பெயர்கள் ஊடாக தரவு பணத்தை பெற்றுக்கொண்டு வழங்கியிருந்தார்கள் ஒழிய மட்டக்களப்பு மாவட்டத்தின் அபிவிருத்தி என்ற அடிப்படையில் நாட்டின் பொருளாதாரத்தை அல்லது மாவட்டத்தின் பொருளாதாரத்தை முன்னகர்த்துகின்ற எந்த விதமான செயற்பாடுகளையும் அவர்கள் இந்த கடந்த 10 வருடங்களாக செய்திருக்க முடியவில்லை. மிக உதாரணமாக இந்த காகித தொழிற்சாலை இயங்க வைப்பதற்கு அவர்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுத்திருந்தார்கள். இந்த மட்டக்களப்பு மாவட்டம் நான் முன்னர் சொன்னது போன்று மீன்வளத்தை, விவசாயத்தை, கால்நடையை பிரதானமாக கொண்டது. கால்நடைக்குரிய மேய்ச்சல்களை பாதிக்கப்பட்டது. விவசாயத்தை பொறுத்தளவில் பாரிய அளவு நெல் உற்பத்தி செய்த இடமாக இருந்த மட்டக்களப்பிலேயே பாரிய அளவு நீர்ப்பாசன குளங்களை அபிவிருத்தி செய்வதற்கான எந்த பாரிய திட்டத்தையும் இவர்களால் முன்னெடுத்திருக்க முடியவில்லை. அந்த யுத்தத்திற்கு பின்னர் 15 வருட காலமாக அரசாங்கத்துடன் இருந்தவர்கள். அந்த கால பகுதியிலே யுத்தத்திற்கு பின்னராக வடகிழக்கு பகுதியிலே பல்வேறு வெளிநாடுகள் பாரிய அளவு நிதியை மூழ்கட்டுமானத்துக்கு கண்டு கொடுத்திருந்தது. மிக முக்கியமான ஒரு மூழ்கட்டுமானம் அல்லது மிக முக்கியமான அபிவிருத்தி சார்ந்த விடயம் இந்த கித்தூர் ரூபம்
திட்டம். அந்த திட்டத்தின் மூலமாக 20,000க்கும் மேற்பட்ட இடங்களை செய்யலாம். மட்டக்களப்பு குடிநீர் தேவை 50% பூர்த்தி செய்யலாம். வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தலாம். ஒவ்வொரு வருடமும் வெள்ளம் வருகின்றது, ஒவ்வொரு வருடம் பாதிப்பு நடக்கின்றது. இவ்வாறான அபிவிருத்தி அவர்கள் செய்திருக்க முடியவில்லை. எமது அடுத்த மிக பிரதான வளம் கடல் வளமும் உள்ளூரில் இருக்கின்ற குளங்கள் மூலம் மீன் வளர்ப்பு. இதற்காக என்ன பாரிய அபிவிருத்தி திட்டம் செய்யப்பட்டது? இதற்காக என்ன பாரிய அளவு மீன் வளம் அல்லது மீன் உற்பத்தியை பெருக்கப்பட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தின் பொருளாதாரமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இவர்கள் கூறுகின்ற இந்த பொருளாதார அபிவிருத்தி அல்லது அபிவிருத்தி என்ற மாயையை அரசாங்கத்துடன் சேர்ந்து செய்யலாம் என்ற போலி பிரச்சாரம், அதுக்கு அப்பால் கிழக்கை மீட்போம் என்று கூறுகின்ற இந்த போலி பிரச்சாரம், இவர்கள் அரசாங்கத்துடன் இணைந்த காலப்பகுதியில் தான் இந்த தொல்பொருள் சம்பந்தமாக மிக அதிகளவான செயற்பாடுகள் இந்த மாவட்டத்திலே முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டுமல்லாத கிழக்கு மாவட்டத்திலும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மேய்ச்சல் துறை விவகாரம் பாரிய விவகாரமாக பூதகர விவகாரமாக இவர்கள் காலப்பகுதியில் தான் மிக பெரிய அளவிலே நடந்தது. இவர்கள் அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் தான் அன்றைய கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்கள் இந்த செயற்திட்டத்தை முன்னெடுத்திருந்தார். கிழக்கு மீட்போம் என்று கூறுவர்கள் கிழக்கு நிலங்கள் பறிக்கப்படுகின்ற பொழுதும் அபிவிருத்தியை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாத நிலையிலும் இவர்கள் எவ்வாறு இந்த கிழக்கை மீட்க போகிறார்கள்? இவர்களுடைய தனிப்பட்ட அரசியல் சுயலாபங்களுக்காக மிக பிரதானமானது. கடந்த தேர்தலில் இவர்கள் பாரிய அளவு வாக்கிழப்பை சந்தித்திருந்தார்கள். இவர்களது வாக்கு வங்குவதை நிவர்த்தி செய்வதற்காக மற்றும் பழமையாக தென்னிலங்கை அரசியல் பேரினவாத சக்திகளின் சதி இருக்கின்றது. ஒரு கட்சி மிக பலமாக இருக்கின்ற இடங்களில், அதாவது தமிழ் தேசிய கட்சி அல்லது தமிழரசு கட்சி பலமாக இருக்கின்ற விடயங்களிலே அங்கு பிரித்தாளும் தந்திரங்களை அல்லது சதிவேலைகளை பின்னுவது. மட்டக்களப்பிலே பாரிய வெற்றியை கடந்த பொது தேர்தலிலே தமிழ் மக்கள் தமிழரசு கட்சியை கொடுத்திருந்தார்கள். நாடு முழுக்க பல்வேறு வகையான நிலைகள் இருந்த போதும் தமிழ் மக்கள் மிக தெளிவான ஊதிய நிலைப்பாட்டை கொண்டிருந்தார்கள். அதே போன்று பிரதேச சபை தேர்தல்களிலும் தமிழ் மக்கள் தமிழ் பிரதேசத்துக்குரிய 9 பிரதேச சபைகளும் தமிழரசு கட்சிக்கு கொடுத்து விடுவார்களோ என்ற பயம் ஒரு பக்கம், பேரினவாத சக்திகளின் சதி ஒரு பக்கம், இவர்கள் தங்களது வாக்கு வங்குகளை நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். இவ்வாறு மட்டக்களப்பின் அபிவிருத்தியை பற்றி பேசுவர்கள் ஏன் கடந்த காலங்களில் அரசாங்கத்துடன் ஒன்றாக இருந்த போது இவ்வாறு கூட்டணிந்து இந்த அபிவிருத்தியை பற்றியோ அல்லது கிழக்கை மீட்பதற்குரிய நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை. மிக தெளிவான விடயம், இவர்கள் தங்களது வாக்கு நிலைமை சரிவை சரிக்கட்டவும் பேரினவாத சதிகளுக்கு துணை போகவும் இவ்வாறான கூட்டமைப்பை அமைத்திருக்கின்றார்கள். ஆனால் தமிழ் மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். இந்த விடயத்திலே அவர்கள் மிக தெளிவான தீர்ப்பை வழங்குவார்கள். அவர்களுக்கு மிக தெளிவான விடயம் இந்த கடந்த பொது தேர்தலிலே ஊட்டப்பட்டிருக்கின்றது. அல்லது அவர்கள் நன்றாக விளங்கி வைத்திருக்கின்றார்கள். வடகிழக்கு முழுக்க பல்வேறு வகையான விடயங்களில் அலையிலே மக்கள் சென்ற பொழுது கூட கிழக்கு மக்கள், குறிப்பாக மட்டக்களப்பு மக்கள் மிக தெளிவான முடிவெடுத்தார்கள். அதற்கு மக்கள் இந்த முறை கடந்த முறை 96,000க்கும் மேற்பட்ட வாக்குகளாக இருந்த போதும் ஒரு குறிப்பிட்ட நிராகரிக்கப்பட்ட வாக்குகளை கருதினால் 1,00,000 மக்கள் வாக்களித்தால் இந்த முறை மொத்தமாக பிரதேச சபை தேர்தலில் அதற்கு மேற்பட்ட வாக்கை அளித்து அவர்கள் தமிழ் மக்கள் தங்களது தமிழ் தேசிய உறுதிப்பாட்டை இந்த சர்வதேச உலகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் மிக தெளிவாக வெளிப்படுத்துவார்கள் என்பது எனது நிச்சயமான நம்பிக்கையாகும்.